விஜய் சாரோட ஜனநாயகன் படம் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்னா 9ஆம் தேதி காலையில தீர்ப்பு சொல்லுவாங்க நீதிமன்றம் சொல்றாங்க. எங்க 9ஆம் தேதி ரிலீஸ் வச்சிருக்கோங்க 500 கோடி ரூபாய் போட்டு எடுத்திருக்கிறோம். இங்க ரசிகர்கள் காத்து கிடக்காங்கன்னா எல்லாருக்கிட்ட சென்சார் என்ன சொல்லுது அப்படின்னா, சென்சார்ல 5 பேர் படம் பார்த்திருக்காங்க. அதுல 4 பேர் வந்து யூஎஸ் சர்டிபிகேட் ரெடி. அப்ப அந்த ஒருத்தர் மட்டும் எப்படி தடுக்க முடியும்? 4 பேர் பெரும்பான்மை தானங்க ஒத்துக்க முடியும்னு தயாரிப்பு நமக்கு கேட்கிறாங்க. சென்சார்ல சொல்றாங்க அந்த ஒருத்தர் சென்சார் குழுவுடைய தலைவர்கிட்ட போய் புகார் கொடுத்துட்டாரு. இங்க வந்து சில மத சிக்கல்கள்லாம் இங்க இருக்கு. அப்புறம் இந்த பாதுகாப்பு அமைப்புடைய குறியீடுகளை பயன்படுத்தியிருக்காங்க. அந்த அட்வைஸ் கேட்காமன்னு அவர் ஏதோ புகார்லாம் கொடுத்துருக்காரு. இப்ப இந்த தலைவர் நினைச்சா நாங்க நிறுத்தலாம், மறுஆய்வு கொடுக்கறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கு, சென்சார் பக்கம் போராடுறாங்க. 3/4 மணி நேரம் 2 தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி 9ஆம் தேதி காலையில தீர்ப்பு சொல்ல போயிட்டு வாங்க. இப்போ 10ஆம் தேதி பராசக்தி ரிலீஸ் ஆகுது. 9ஆம் தேதி ஜனநாயகன் திட்டமிட்டு வச்சிருந்த இந்த நேரத்துல 9ஆம் தேதி காலையில தான் தீர்ப்புனா 9ஆம் தேதி மத்தியானம் படம் ரிலீஸ் ஆகுமா இல்ல 10ஆம் தேதி இன்னும் தள்ளி போகுமா அப்படிங்கிற கேள்விக்கு இன்னும் பதில் கிடையாது. என்ன நடந்தாலும் சரி, ஜனநாயகன் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு பிளாஸ்ட்னு சொல்லி நம்ம ஆட்கள் படம் பார்க்க ஆவலோட இருக்காங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் சென்சார் போர்டு மேல கொஞ்சம் வருத்தம் தான். ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்னு நம்ம என்ன சொன்னால் நீதிமன்றத்துடைய தீர்ப்புக்கு தான் காத்திருக்கணும். 9ஆம் தேதி காலையில தெரியும் படம் எப்போ ரிலீஸ். அது வரைக்கும் ஆவலோட காத்திருப்போம் ஜனநாயகன் திரைப்படத்துக்காக.